நான் டாக்டர் சூசன் பார்கர் கோலோவை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இவர் ஒரு நிபுணர், நியூரோசைக்காலஜிஸ்ட் எனப்படும் ஒரு சிறப்பு வகை உளவியலாளர். முதலில் அந்த நியூரோசைக்காலஜிஸ்ட் என்னால் என்ன என்பது முதல் கேள்வியாக இருக்கலாம். நியூரோசைக்காலஜிஸ்ட் என்பது பக்கவாதம் அல்லது மூளை காயம் போன்றவற்றின் பின்னர் ஏற்படும் சிந்தனை மாற்றங்களில் ஆர்வம் கொண்ட ஒருவராக இருக்கிறார், அல்லது மல்டிபிள் ஸ்க்ளெரோசிஸ் போன்ற நிலைகளின் விளைவாக. நான் சிந்தனை மாற்றங்களை சொல்வதற்கு நான் மனசோர்வு மற்றும் கவலை போன்றவற்றை பற்றி பேசுகிறேன். ஆனால் நான் நினைவாற்றல் பிரச்சனைகள், மொழி பிரச்சனைகள், கவனம் செலுத்துவதில் பிரச்சனைகள் போன்றவற்றை பற்றியும் பேசுகிறேன். அவை பக்கவாதம் ஏற்பட்டதன் விளைவாக ஏற்படுகின்றன. இவ பக்கவாதத்துக்கு பிறகு மிகவும் பொதுவானவை. நான் நியூரோசைக்காலஜிஸ்ட் எனக்கு உதவுவார் என்று நினைத்தால் நான் அவரை எவ்வாறு அணுகுவது? நெல்லை எஃப்எம் வாழ்வு குழுக்கள் உண்மையில் ஒரு நியூரோசைக்காலஜிஸ்ட்டை தங்கள் குழு உறுப்பினர்களில் ஒருவராக கொண்டுள்ளனர், பெரும்பாலும் மருத்துவமனை அமைப்புகளில், ஆனால் சில தனியார் அமைப்புகளிலும். நீங்கள் நியூரோசைக்காலஜிஸ்ட் கொண்ட அமைப்பில் ஈடுபடவில்லை என்றால் நீங்கள் எப்போதும் தனிப்பட்ட முறையில் அல்லது மருத்துவமனை ஒரு பகுதியாக ஒருவரை பார்க்க பரிந்துரை பெறலாம். இப்போது பரிந்துரைகளுடைய எந்த சுகாதார நிபுணரிடமிருந்தும் வரலாம், ஆனால் பெரும்பாலானவர்கள் ஒரு மருத்துவரிடமிருந்து பெறுவார்கள். என் குடும்ப உறுப்பினர் அல்லது துணைவியர் பக்கவாதம் அடைந்தால் அவர்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை நான் காண்பேன்? அந்த மாற்றங்கள் மிகவும் மாறுபடக்கூடியவை, மேலும் பக்கவாதம் அடைந்த ஒவ்வொரு நபருக்கும் அவை வேறுபடுகின்றன. நீங்கள் மீண்டும் மனநிலையில் மாற்றங்களை கவனிக்கலாம். உதாரணமாக தளர்ச்சி அல்லது மனச்சோர்வு அல்லது சோகம் போன்றவை. நீங்கள் அதிகரித்த கவலை அல்லது புதிய விஷயங்களை முயற்சிக்க விரும்பாததை கவனிக்கலாம், ஏனெனில் அவர்கள் கவலைப்படலாம். உதாரணமாக விழுந்து விடலாம் அல்லது மற்றொரு பக்கவாதம் ஏற்படலாம். நீங்கள் அசாதாரண நடத்தை போன்றவற்றையும் கவனிக்கலாம். பக்கவாதம் மற்றும் தலை காயங்களுக்கு பிறகு மிகவும் பொதுவானவை. உதாரணமாக பொருத்தமற்ற முறையில் சிரிப்பது, பொருத்தமற்ற முறையில் அழுவது போன்றவை. அவர்கள் சோகமாக உணர்கிறார்கள் அல்லது ஏதோ வேடிக்கையாக உணர்கிறார்கள் என்பதல்ல, இது பக்கவாதம் ஏற்படுத்திய உண்மையான சேதத்தின் விளைவாக இருக்கலாம். அவர்களுக்கு உதவ என்ன செய்யலாம்? எளிதானது உளவியலாளர் அல்லது நியூரோசைக்காலஜிஸ்டிடம் பரிந்துரை பெற முயற்சிப்பது. என்ன காரணத்தால் என் துணைவியருக்கு இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை தீர்க்க உதவுவது. பின்னர் அதை கையாளுவதற்கான குறிப்பிட்ட உத்திகளை கண்டுபிடிப்பது, ஏனெனில் ஒவ்வொரு நபருக்கும் இது மிகவும் மாறுபடும். நீங்கள் பொருத்தமற்ற நடத்தை அல்லது அவமானகரமான நடத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள். இந்த வகையான நடத்தை என்ன மற்றும் நான் அவற்றுக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும்? பக்கவாதம் அடைந்த ஒருவர் பொருத்தமற்ற முறையில் சபிக்கலாம், பொருத்தமற்ற முறையில் சிரிக்கலாம், சமூக சூழல்களில் பொருத்தமற்ற பாலியல் நடத்தை கொண்டிருக்கலாம். இது பொதுவானது. இது பொதுவாக மூளையில் ஏற்பட்ட சேதத்தின் விளைவாக இருக்கும். எனவே குடும்ப உறுப்பினர் மற்றும் நபரின் தினசரி அடிப்படையில் சுற்றியுள்ளவர்களுக்கு இது நோக்கமற்றது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அவர்களை உங்களை கோபப்படுத்துவதற்காக அல்லது உங்களிடம் கோபமாக இருப்பதால் இதை செய்யவில்லை, ஆனால் இது ஏற்பட்ட சேதத்தின் விளைவாக இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை சாதிக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் உத்திகளில் ஒன்று, முதலில் அவர்கள் இதை நோக்கமின்றி செய்கிறார்கள் என்று உங்களுக்கே சொல்லுங்கள். இது யாருக்கும் தீங்கு செய்யப்படுவதற்காக செய்யப்படவில்லை. பின்னர் நீங்கள் அறியப்படாத ஒரு உண்மையான எதிர்மறை நடத்தை என்றால் அந்த நபரை அந்த சூழலிலிருந்து அகற்ற முயற்சிக்கவும் அவர்கள் அமைதியாக இருக்க முடியும். அடிக்கடி இந்த நடத்தை ஒருவருக்கு அதிகமான கவலை நிலை அல்லது உற்சாக நிலை அல்லது அவர்கள் தொடர்பு கொள்ள விரும்புகிறார்கள் என்பதற்காக ஏற்படுகிறது, ஆனால் அவர்கள் திட்டமிட்டது வெளிப்படுவதில்லை. எனவே அந்த நபரை அந்த சூழலிலிருந்து அகற்றுவது மற்றும் அந்த கவலை குறைய அனுமதிப்பது. அல்லது நீங்கள் புறக்கணிக்கக்கூடிய ஒரு நடத்தை என்றால் அதை புறக்கணிப்பது மற்றும் நீங்கள் அதை புறக்கணிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறீர்கள். நடத்தை புறக்கணிக்க முயற்சிக்கவும் மற்றும் எந்த விதத்திலும் அதை வலுப்படுத்தாதீர்கள். இது மிகவும் பொதுவானதுன்னா நான் பார்வையாளர்கள் அல்லது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இதை எதிர்பார்க்க சொல்லலாமா? மிகவும் பக்கவாதம் அல்லது மூளை காயம் கொண்ட ஒருவருடன் தொடர்பு கொள்ள இது மிகவும் எளிதாக இருக்கும். அவர்கள் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்தால் நீங்கள் யாரோ ஒருவருடன் தொடர்பு கொள்ளலாம் என்று கற்பனை செய்யலாம். திடீரென்று அவர்கள் சப்தம் எழுப்பினால் நீங்கள் அதற்கு தயாராக இல்லாவிட்டால் யாரோ ஒருவர் எப்படி பதிலளிக்கலாம் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம். எனவே யாரோ ஒருவருடன் தொடர்பு கொள்ளும் போது அவர்களை தயார்படுத்துவது மிகவும் முக்கியம். இது ஜோவின் சில செயல்கள், குறிப்பாக அவர் கலக்கமடைந்தால் அல்லது அவர் கோபமாகவோ அல்லது கவலையோ இருந்தால் அவர் செய்யக்கூடியவை என்று தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் அன்புக்குரியவருடன் தொடர்பு கொள்ளும் புதியவர்களுடன் நீங்கள் செய்யும் ஒரு விஷயமாக இதை வைத்திருங்கள். மற்றும் அதனால் நினைவாற்றலை பாதிக்கும். நினைவாற்றல் இழப்பை சமாளிக்க சில உத்திகளை விவாதிக்க முடியுமா? நினைவாற்றல் என்பது பக்கவாதத்திற்கு பிறகு சிந்தனை மாற்றங்களில் மிகவும் பொதுவான புகார்கள். இப்போது நினைவாற்றலின் பல்வேறு பகுதிகள் உள்ளன மற்றும் பக்கவாதத்தின் விளைவாக அவற்றில் ஒவ்வொன்றும் சேதமடையலாம். எனவே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு உத்திகள் உங்கள் நினைவாற்றலின் எந்த பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது என்பதற்கேற்ப மாறுபடும். மேலும் என்ன சேதமடைந்துள்ளது என்பதை கண்டறிந்து ஒவ்வொன்றிற்கும் குறிப்பிட்ட உத்திகளை வழங்குவது நியூரோசைக்காலஜிஸ்டின் பங்கு. எனவே உதாரணமாக யாரோ ஒருவர் நினைவாற்றல் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார், ஏனெனில் அவர்கள் விஷயங்களுக்கு கவனம் செலுத்துவதில் சிரமம் உள்ளனர். எனவே நீங்கள் கவனம் செலுத்துவதில் சிரமம் இருந்தால் மக்கள் மெதுவாக செல்ல வேண்டும். நீங்கள் உரையாடலிலிருந்து அனைத்து தகவல்களையும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் மக்கள் உங்களுக்காக விஷயங்களை எழுதுமாறு கேட்கலாம்.
இப்போ நீங்கள் உங்களுக்காக ஒரு டைரியை வச்சிருக்கலாம். டைரியை பயன்படுத்துவது நினைவாற்றல் பிரச்சனைகளுக்கான மிகவும் பொதுவான மறுவாழ்வு உத்திகளில் ஒன்றாகும். அது நினைவுகளை உருவாக்குவதில் பிரச்சனைகளாக இருந்தாலும், அல்லது அவற்றை பின்னர் மீட்டெடுப்பதில் பிரச்சனைகளாக இருந்தாலும், அல்லது அவற்றை பின்னர் கண்டுபிடிப்பதில் பிரச்சனைகளாக இருந்தாலும். எனவே ஒரு நாள் மின்னணு அல்லது காகித நாள் டைமர் அல்லது நாள் திட்டமிடுபவர் பெறுவது மக்கள் செய்யக்கூடிய எளிய விஷயங்களில் ஒன்றாகும். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை எழுதுவதற்காக மட்டுமல்ல, நீங்கள் செய்த விஷயங்களை எழுதுவதற்கும் இது உள்ளது. ஒருவர் நேற்று அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நினைவில் கொள்ள சிரமம் இருந்தால் அவர்கள் எப்போதும் தங்கள் நாள் திட்டமிடுபவரை திறந்து பாருங்கள். ஓ ஆம், என் மனைவி நேற்று 2 மணிக்கு வந்தார். எனவே அவர்கள் சரியாக செயல்படாத தங்கள் நினைவாற்றலை மாற்ற அந்த உதவியை பயன்படுத்தலாம். மக்கள் மனச்சோர்வுக்கு ஆளாகிறார்கள் என்று பேசினோம். நான் அதிகமாகவும் உணர்கிறேன் என்றால் மட்டுமே நான் இங்கே இருக்க விரும்பவில்லை என்று உணர்கிறேன், தற்கொலை செய்ய நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஆலோசனை வழங்குவீர்கள்? உங்களை ஜிபியை கண்டுபிடிக்க அல்லது சில தொழில்முறை உதவியை பெற யாரோ ஒருவரிடம் பேசுங்கள். உங்களை துன்புறுத்தும் எண்ணங்கள் பக்கவாதம் அடைந்த பிறகு பொதுவானது அல்ல. மீண்டும் இது துக்கம் கொள்ள வேண்டிய பெரிய இழப்பு. ஒரு ஆலோசனை யாரோ ஒருவரிடையே பேசுவது மிகவும் முக்கியம். அதற்காக உங்கள் சுகாதார நிபுணர்கள் உள்ளனர். பக்கவாதத்திற்கு பிறகு சோர்வு இந்த பொதுவானது என்று நான் கேட்டேன். சோர்வு என்றால் என்ன, அதை பற்றி என்ன செய்யலாம்? முற்றிலும் உண்மை. பக்கவாதம் அடைந்த பிறகு மக்கள் புகார் அளிக்கும் மிகவும் பொதுவான பிரச்சனைகளில் சோர்வு ஒன்று. இந்த சோர்வை சோர்வாக கவனிக்காத பலர் உள்ளனர். அதற்கு பதிலாக அவர்கள் அதிகமாக எரிச்சல் அடைவதை, அவர்கள் விரைவாக கோபமாகி விடுவதை, அவர்கள் குறைந்த சகிப்புத்தன்மையை பெறுவதை அவர்கள் கவனிக்கலாம். அவர்கள் வாழ்ந்த உண்மையில் சிக்கலான சூழல்களில் சிரமம் உள்ளதை போன்றவற்றையும் அவர்கள் கவனிக்கலாம். எனவே நீங்கள் ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 பேர் பேசுவதை கேட்க முயற்சித்தால் இது மிகவும் கடினமாக இருக்கும். அப்படின்னா நான் சோர்வுக்கு என்ன பண்ணலாம்? உங்களிடம் ஏதாவது பரிந்துரைகள் உள்ளதா? ஆம், சோர்வுக்கு உதவ சில எளிய விஷயங்கள் உள்ளன. முதலில் உங்களுக்கே உங்களின் சோர்வின் அறிகுறிகளை கவனியுங்கள். நீங்கள் அதிகமாக எரிச்சல் அடைகிறீர்களா? உங்களுக்கு எவ்வித ஆற்றலும் இல்லாதது போல் உணர்கிறீர்களா? நீங்கள் செய்யும் விஷயங்கள் மிகவும் கடினமாக இருக்கிறதா? அப்படின்னா உங்களுக்கே உங்களின் சோர்வின் அறிகுறிகளை கவனித்து முடிந்தால் நிறுத்தி ஓய்வு எடுங்கள். மற்றொரு விஷயம் என்னவென்றால், எந்த நேரங்களில் உங்களுக்கு அதிக ஆற்றல் இருக்கிறது என்பதை கண்டறியுங்கள். பலருக்கும் காலை நேரத்தில் அதிக ஆற்றல் இருக்கும். எனவே உங்கள் அனைத்து பணிகளையும் காலை நேரத்தில் செய்ய வேண்டும். பிற்பகலில் உங்கள் ஆற்றலை சேமிக்க வேண்டும். மற்றொரு உத்தி என்னவென்றால், உங்களுடைய ஆற்றலை அல்லது பணிகளை நாட்களில் பரப்புவது. ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் உண்மையில் ஆற்றலுடன் இருக்கிறீர்கள் என்றால் முழுமையாக செய்ய வேண்டாம். ஏனெனில் நீங்கள் அப்படி செய்தால் உங்கள் அனைத்து ஆற்றலையும் பயன்படுத்தி விடுவீர்கள். அடுத்த 3 நாட்கள் அதிலிருந்து மீள வேண்டியிருக்கும். எனவே உங்கள் ஆற்றலை காலத்திற்குள் பரப்புவது மிகவும் முக்கியம். ஒரு பக்கவாதத்திற்கு பிறகு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மக்கள் மிகவும் மனச்சோர்வாகவும் கவலையுடனும் இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் துக்கப்படத் தொடங்குகிறார்கள். அந்த மீட்புக்கு ஒரு நியூரோசைக்காலஜிஸ்ட் எப்படி உதவ முடியும் என்பதை நீங்கள் விளக்க முடியுமா? ஆம், பக்கவாதம் ஏற்பட்ட 3 பேரில் ஒருவர் மனச்சோர்வு அல்லது கவலை பிரச்சனைகளை அனுபவிப்பார்கள். அந்த வகையான எதிர்வினைகள் மிகவும் பொதுவானவை மற்றும் மிகவும் சாதாரணமானவை. பக்கவாதம் ஏற்பட்ட ஒருவருக்கு வாழ்க்கை அச்சுறுத்தும் நோய் ஏற்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் வாழ்க்கை அச்சுறுத்தும் விஷயம் ஏற்பட்டது மட்டுமல்லாமல் அதனால் ஏற்பட்ட மாற்றங்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கிறது. இழப்புகளுக்காக துக்கப்படுவது, அதாவது நகர்வு திறனை இழந்ததற்காக அல்லது சுயாதீனத்தை இழந்ததற்காக துக்கப்படுவது, அவை அவர்கள் எதிர்கொள்ளும் சில பிரச்சனைகள். நான் என்ன தவறு செய்தேன்? இது மீண்டும் நடக்குமா? என் குடும்பம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்ற கவலையும் உள்ளது. நான் வேலைக்கு திரும்ப முடியுமா? எனவே பக்கவாதம் ஏற்பட்ட ஒருவருக்கு இந்த கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. மேலும் அந்த பிரச்சனைகளை பற்றி பேசவும் அவற்றை தீர்க்கவும் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைப்பது மிகவும் முக்கியம். அந்த விஷயங்களை குடும்ப உறுப்பினர்களுடன் செய்ய மிகவும் கடினம். எனவே நீங்கள் பேசக்கூடிய ஒரு நிபுணர் இருப்பது மிகவும் நல்லது. அது ஆலோசகர், உளவியலாளர். அந்த பிரச்சனைகளை மேசைக்கு கொண்டு வந்து நீங்கள் என்ன அனுபவிக்கிறீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உதவவும் பின்னர் அவர்கள் அந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க உதவ முடியும். மிகவும் நன்றி.